நல்ல கைதறி உற்சாகத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே அப்பாவும் திருப்பா. நன்றி பலி சொல்லலாமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி. நல்ல பிரசனத்தோடு சொல்லலாமே. கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு எப்போதும் ஆனந்தமே எப்போதும் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி இரவெல்லாம் காத்தி மறவாத என் நேசரே மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே மறவாத ஆமே. கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே நல்ல வாயில திறந்து சொல்லி ஆண்டவர் மையப்படுத்தலாமே. ஆமென் எப்போதும் ஆனந்தமே ஆமே அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்கல நாதனை உம் நிழலில் நாதனை உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா இயேசு நாதனை உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு எப்போதும் ஆனந்தமே நல்ல பிரசனத்தோடு சொல்லலாமே. அப்பாவும் திருப்பாதமே எப்போதும் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை ஒரு நாளும் பிரிக்காதையா
ஆமே நாதனை உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசு நாதனை உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி ஆமே, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே. நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தரை மையப்படுத்தலாம். Thank you, Father. எப்போதும் ஆனந்தமே. ஆமே அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஊழிய பாதையில் உற்சாகம் கொடுத்தவர். ஓடி ஓடி உழைப்பதற்கு, ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி நன்றி பலிகளோடு செலுத்தி கர்த்தரை மையப்படுத்தலாமே. பிரசன்னத்தோடு நன்றி சொல்லலாமே. கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே. உமக்கு நாங்கள் நன்மை செய்த ஒரு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆவே அப்பாவும் திருப்பாதமே. ஜபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. ஜபத்தை நம்முடைய ஜபத்தில் இந்த ஆண்டு முழுவதும் கேட்டிருக்கிறார். பதிலை கத்த கொடுத்திருக்கிறார். பாவம் அணுகாமல், பாவம் அணுகாமல் பாதுகாத்து வந்தீரையா. ஒரு பாவம் பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீர். கோடி 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 நன்றி. எத்தனை விதத்து நாளத்திலிருந்து நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க. நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. எப்போது நன்றி சொல்லிட்டு கர்த்தரை மையப்படுத்தலாம். கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஆண்டு முழுவதும் கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். பலனாய் நடத்தி வந்திருக்கிறார். சுகத்தோடு நடத்தி வந்திருக்கிறார். கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே. அப்பாவின் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே. அப்பாவின் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே. எப்போதும் ஆனந்தமே. அப்பாவின் திருப்பாதமே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி. எத்தனை பேர் மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதனை செய்றீங்க? எங்களை ஜீவனை காப்பாற்றி எங்களை குடும்பங்களை கிருபையாய் தப்புவித்தவரே. ஆமென். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தாவிக்கும் வேலை படகாய் வந்திடுவார். படலாம். எத்தனையோ துன்பங்கள் வரும் போதெல்லாம் கர்த்தரே பாதுகாத்து வந்திருக்கிறார். இருளனிலே இயேசுவை ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன்.
நான் பாடி மகிழ்ந்து எத்தனை நன்றி உள்ளத்தோடு கர்த்தரை மையப்படுத்தலாமே. ஆலய முழுவதும் மகிமையின் பிரசனம் நம்மள ஒவ்வொரு நாள் உயிர் மீட்சி உண்டாக்கி கொண்டிருக்கிற வேளையில, கட்டுகளை உடைக்க கொண்டிருக்கிற வேளையில அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளி வாடும் மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன் நல்ல பிரசனத்தோடு. இயேசுவை துதித்திடுவேன் என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரே துணையாளராய் இருந்திருக்கிறார். எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே நான் பாடி மகிழ்ந்து நல்ல கைகளை சொல்லலாமே. இயேசுவை துதித்திடுவேன் நான் பாடி மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு. ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்று ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா. கொஞ்சம் கற்றுக்கொண்டு கத்த நாமத்தை என்ன செஞ்சிருவோம் மையப்படுத்த. வருடங்கள் துவங்கி வருடங்கள் முடியும், தேவனின் கிருபையோ முடிவதில்லையே. நாட்கள் துவங்கி நாட்கள் மறையும், தேவனின் தயவோ மறைவதில்லையே. பாடல் வரி என்ன செய்து இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல் வரிகளை பாட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். நல்ல கைதட்டி உற்சாகத்தோடு சொல்லலாமே. அவன் நல்ல உற்சாகத்தோடு அந்த கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள், தயவை பெற்றுக்கொண்ட உற்சாகத்தோடு கர்த்தரை மையப்படுத்தலாமே. வருடங்கள்
போராட்டம் அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே, அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே. வருடங்கள் துவங்கி நல்லா சத்தமா சொல்லலாமே, தேவனின் கிருபையோ முடிவதில்லை. நாட்கள் துவங்கி நாட்கள் துவங்கி நாட்கள் மறையோ, தேவனின் தயவோ மறைவதில்லை, தேவனின் தயவோ மறைவதில்லை. வருடங்கள் துவங்கி வருடங்கள் துவங்கி வருடங்கள் முடியும், தேவனின் கிருபையோ முடிவதில்லை. நாட்கள் துவங்கி நாட்கள் துவங்கி நாட்கள் மறையோ, தேவனின் தயவோ மறைவதில்லை, தேவனின் தயவோ மறைவதில்லை. சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தெய்வம், சோர்ந்து போன நம்மை சூழ்ந்து கொண்டாரே. சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தெய்வம், சோர்ந்து போன நம்மை சூழ்ந்து கொண்டாரே. எத்தனை இழப்பு, எத்தனை ஏமாற்றம், எத்தனை இழப்பு, எத்தனை ஏமாற்றம், அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே, அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே. வருடங்கள் துவங்கி வருடங்கள் முடியும், தேவனின் கிருபையோ முடிவதில்லை. நாட்கள் துவங்கி நாட்கள் துவங்கி நாட்கள் மறையோ, தேவனின் தயவோ மறைவதில்லை. வருடங்கள் துவங்கி வருடங்கள் துவங்கி வருடங்கள் முடியும், தேவனின் கிருபையோ முடிவதில்லை. நாட்கள் துவங்கி நாட்கள் மறையோ, தேவனின் தயவோ மறைவதில்லை, தேவனின் தயவோ மறைவதில்லை. அல்லேலூயா. கைதட்டி உற்சாகத்தோடு சொல்லலாமே, நல்லா கைதட்டி உற்சாகத்தோடு. வருடங்கள் துவங்கி வருடங்கள் முடியும், தேவனின் கிருபையோ முடிவதில்லையே. நாட்கள் துவங்கி நாட்கள் மறையோ, தேவனின் தயவோ மறைவதில்லை. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமே, வருடங்கள் துவங்கி வருடங்கள் முடியும், தேவனின் கிருபையோ முடிவதில்லை. நாட்கள் துவங்கி நாட்கள் துவங்கி நாட்கள் மறையோ, தேவனின் தயவோ மீண்டு ஒருவி சொல்லலாமே, வருடங்கள் துவங்கி வருடங்கள் முடியும், தேவனின் கிருபையோ முடிவதில்லையே. நாட்கள் துவங்கி நாட்கள் மறையோ, தேவனின் தயவோ மறைவதில்லை, தேவனின் தயவோ மறைவதில்லை. தாழ்வில் உள்ளவன் மேல் கிருபை அளிக்கும் தேவன், தாழ்வில் இருந்த நம்மை நினைத்தருளினாரே. தாழ்வில் உள்ளவன் மேல் கிருபை அளிக்கும், தாழ்வில் இருந்த நம்மை நினைத்தருளினாரே. எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே, அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே. வருடங்கள் துவங்கி அல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமே, கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கினது. நாட்கள் துவங்கி நாட்கள் மறையோ, தேவனின் தயவோ மறைவதில்லை, தேவனின் தயவோ. வருடங்கள் துவங்கி வருடங்கள் துவங்கி வருடங்கள் முடியும், தேவனின் கிருபையோ முடிவதில்லை. நாட்கள் துவங்கி நாட்கள் மறையோ, தேவனின் தயவோ மறைவதில்லை, தேவனின் தயவோ மறைவதில்லை.
அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே, அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே. வருடங்கள் துவங்கி எத்தனை பேர் கிருபை நினைத்து கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பாராட்டின கிருபை நினைத்து நன்றி சொல்லலாமே. எங்கள் மேல் வைத்தவுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. மறைவதில்லை தேவனின் தயவோ, வருடங்கள் துவங்கி வருடங்கள் முடியும், தேவனின் கிருபையோ முடிவதில்லை. நாட்கள் துவங்கி நாட்கள் மறையும், தேவனின் தயவோ மறைவதில்லை, தேவனின் தயவோ மறைவதில்லை. சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தெய்வம், சோர்ந்து போன நம்மை சூழ்ந்து கொண்டார். ஆமென். சோர்ந்து போனோர்க்கு பலனை கொடுக்கும் தெய்வம், நல்லா கையை தட்டி சொல்லலாமே. எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்பு, எத்தனை ஏமாற்றம், எத்தனை இழப்பு, எத்தனை ஏமாற்றம். அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே, அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே. வருடங்கள் துவங்கி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவர் நோக்கி. நாட்கள் துவங்கி நாட்கள் மறையும், தேவனின் தயவோ மறைவதில்லை, தேவனின் தயவோ மறைவதில்லை. வருடங்கள் துவங்கி வருடங்கள் முடியும், தேவனின் கிருபையோ முடிவதில்லை. நாட்கள் துவங்கி நாட்கள் மறையும், தேவனின் தயவோ மறைவதில்லை, தேவனின் தயவோ மறைவதில்லை. தாழ்வில் உள்ளவன் மேல், தாழ்வில் உள்ளவன் மேல் கிருபை அளிக்கும் தேவன், தாழ்வில் இருந்த நம்மை தாழ்வில் நம்ம நினைத்திருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை நெருக்கம், எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், எத்தனை நெருக்கம், அனைத்தையும் தாங்கும் பலனை கொடுத்தீங்கப்பா. அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே. வருடங்கள் துவங்கி வருடங்கள் முடியும், தேவனின் கிருபையோ. கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள், கிருபையை நம்ம வாழ்க்கையில் அனுபவித்தவர்கள் நன்றிருந்த உள்ளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. தேவனின் தயவோ மறைவதில்லை, தேவனின் தயவோ மறைவதில்லை, தேவனின் தயவோ மறைவதில்லை. அப்படி எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி நம்ம மையப்படுத்த போறோம். எல்லாரும் விசுவாசத்தோடு கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாக நல்ல கண்களை மூடி ஆராதிக்க வந்திருக்கு. நாம் எல்லாரும் எழுந்த, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் எழுந்துருங்க. நல்ல கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம். நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தரை மையப்படுத்த போறோம். ஆண்டுகள் முடிந்தாலும் தேவனுடைய கிருபை ஒரு நாளும் மாறவே இல்லை. அந்த கிருபையும் தயவும் நம்மோடு கூட இருந்தது. நம்ம வாழ்க்கையை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறான். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடி என்னை தேற்றும். சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திர நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் நன்மையும் கிருபை என்னை தொடரும் என்ற வார்த்தைப்படி என் வாழ்க்கையில் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தாங்கும்படி கர்த்தர் பலனை கொடுத்து, சத்துவத்தை கர்த்தர் கொடுத்து, இதுவரைக்கும் ஜீவனோடு பலனோடு வைத்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ராபா ஷகலதனவோ, நன்றி தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தார். எத்தனை நெருக்கம், எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், அனைத்தையும் தாங்கும் பலனை. எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்புகள், எத்தனை ஆண்டு என்னைகள் இழந்திருக்கிறோம் அப்பா. அநேக நேரத்தில் இழந்த நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை மாறவே இல்லை. எத்தனை இழப்பு,
எத்தனை இழப்பு, எத்தனை ஏமாற்றம், அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தார். எத்தனை நெருக்கம், எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே. எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே. இத்தனை இழப்புகள், இத்தனை நெருக்கம் வந்தாலும் அந்த கிருபையின் தயவுள்ள கரம் நம்ம கூட இருக்கிறனால தான், நம்ம குடும்பத்துல மேல இருக்கிறனால தான் இன்றைக்கு உங்களை என்னைய பிள்ளைகளின் குடும்பத்தின் ஜீவனோடு தேவ சமூகத்தை நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். மரண பள்ளத்தாக்குகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, அநேக அவமானங்கள், போராட்டங்கள் வந்தது. ஆனா அதன் மத்தியிலே தேவனுடைய தயவுள்ள கரமனை தாங்கி நடத்தி வந்ததுக்காக, தேவனுடைய கிருபை தயவுள்ள கரம் தாங்கி நடத்தினால்தான் இதுவரைக்கும் நான் உயிரோடு இருக்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். ஓ ரபா ஷகலதனபோ ரிகலதனபோ ரிகலதனபோ ஷகலதனபோ ரிகலதனபோ. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவா நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பலுகி பெறினார்கள் என்ற வார்த்தைப்படி அதனை தாங்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சீங்கப்பா. ஓ நன்றி அப்பா. எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், அனைத்தையும் தாங்கும் பலனை. எத்தனை நெருக்கம், எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், அனைத்தையும் தாங்கும். எத்தனை இழப்புகள், எத்தனை இழப்பு. பணத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்தை நபரை இழந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் தயவுள்ள கரம் நம்மளை தாங்கி நடத்தி வந்தது. அனைத்தையும் தாங்கும் பலனை தந்தாரே. உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால், உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதால், உங்க தயவுள்ள கரம், உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால், உங்க இரக்கத்தின் நல்ல இருதயத்தின் ஆழத்தை நன்றி சொல்லலாமே. உசுரோடு இருக்கிறேன், உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாய், குடும்பத்தோடு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். ஓ ரபா ஷகலதனபோ குடும்பமாய் இருக்கிறேன். கிருபையே 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 என் மீது நீர் வைத்த கிருபையே, என் மீது நீர் வைத்த. நல்லா கைகளை சொல்லலாமே. உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால், உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதால். நல்லா கைகளை சொல்லலாமே. உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால். ஓ ரபா ஷகலதனபோ. உசுரோடு இருக்கிறேன், உசுரோடு இருக்கிறேன். நல்லா கைகளை சொல்லலாமே. அவே உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாய் உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாய் இருக்கிறேன், உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாய் இருக்கிறேன். கிருபையே கிருபையே. கிருபை உயர்த்தி சொல்லலாமே. எங்க மேல் நீங்க பாராட்டின கிருபைக்கு நன்றி அப்பா. என் மீது நீர் வைத்த கிருபை, என் மீது நீங்க வைத்த கிருபப்பா. கிருபையே கிருபையே. நல்ல கைதட்டி பிரசனத்தோடு அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டு என் மீது நீங்க பாராட்டின கிருபை வருதப்பா. என் மீது நீர் வைத்த கிருபையே, என் மீது நீர் வைத்த கிருபையே, என் மீது நீர் வைத்த கிருபையே, என் மீது நீர் வைத்த. ஏக்கங்கள் எல்லாம்
ஏக்கங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்து ஏற்ற நேரத்தில் உயர்த்திடும் கிருபை. ஏக்கங்கள் நன்றாய் அறிந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். தள்ளாடும் போது தாங்கிடும் கிருபை. தவறிடும் போது தூக்கிடும் கிருபை. தள்ளாடும் போது தாங்கினது கிருபை. தள்ளாடும் தூக்கிடும் கிருபை. கிருபையே கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள், கிருபைய வாழ்க்கையை பெற்றுக் கொண்டவர்கள், தயவுள்ள கரத்தை பெற்றுக் கொண்டவர்கள், நல்ல பிரசனத்தை உணர்ந்து அந்நிய பாச நடந்து நான் இன்னைக்கு மறிக்க வேண்டிய நான் நீ உயிரோடு வைத்தது கிருபப்பா. கிருபையே கிருபையே எங்கள் மீது வைத்தவுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. மகிமையின் அபிஷேகம் ஆலயத்தில் நிரம்பி நடந்ததோ. கிருபையை புதிய புதிய கிருபைகளை புதிய புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக, புதிய பலனை பெற்றுக் கொள்கிறவர்களாக என் மீது நீ வைத்த கிருபைக்காக நன்றி அப்பா. நீர் வைத்த கிருபையே என் மீது நீர் வைத்த உங்க தயவுள்ள கரம், உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதா. உங்க இரக்கத்தின் புதிய பலனை புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதா. எங்கள் மத்தியில் ஆசீர்வாடுகிறவனே குடும்பமாய் இருக்கிறோம். குடும்பமாய் இருப்பது நீங்க பாராட்டின கிருபை. உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாய் இருக்கிறேன், உசுரோடு இருக்கிறேன். கிருபையே 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 கிருபையை பெற்றுக் கொண்டவர்கள் தாழ்வில் நம்ம நினைத்தவரை புரியுங்கள். அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென். என் மீது நீர் வைத்த கிருபைப்பா. கிருபையே கிருபையே கிருபையை மட்டும் உயர்த்துங்க. என்னுடைய அறிவு திறமை அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உணர்ந்து மகிமையை உணர்ந்து என் மீது நீர் வைத்த கிருபையே என் மீது நீர் வைத்த உங்க தயவுள்ள கரம், உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால். இரக்கத்தை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். நமக்கு நம் குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கும் இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். உசுரோடு இருக்கிறேன், உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாய் இருக்கிறேன், உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாய் உசுரோடு இருக்கிறேன். உயிரை கொடுத்தது நீங்கப்பா, ஜீவனை கொடுத்தது நீங்கப்பா. என்னைக்கோ மறிக்க வேண்டிய நான், என்னைக்கோ அழிந்து போக வேண்டிய நான், பாவத்துல சாபத்துல அழிந்து போக வேண்டிய நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அபிஷேகம். உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாய் இருக்கிறேன், உசுரோடு இருக்கிறேன், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு எத்தனோ தரம் சத்துருக்கள் எழுப்பி நம்மளை நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளை சேதப்படுத்தும்படி வியாதியை கொடுத்து, மரணத்தை கொடுத்து, ஆபத்தை கொடுத்து, சேதத்தை கொடுத்து, பல பணத்தையும் பொருளை நஷ்டத்தை கொடுத்து வந்தாலும் அவ்வளவு சூழ்நிலையிலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை நம்ம குடும்பத்தையும் கர்த்தருடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார்.
சடுதியாய் மரண சூழ்நிலை வந்தாலும், மரண கட்டில குடும்பத்தை நேர் இருந்தாலும் கர்த்தரே பாதுகாத்து இருக்கிறார். கர்த்தரே பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீங்கள் நான் உயிரை கொடுத்தது கர்த்தர், ஜீவனை கொடுத்தது கர்த்தர். உலகத்தில் எத்தனோ மனிதர்கள் நாம் கடந்து வந்த பாதை, நாம் கடந்து வந்த பிரச்சனை, அநேகர் இந்த உலகத்துல மனிதர்கள் கடந்து வந்து அநேகர் இந்த பூமியில இல்ல. ஆனா உங்களை இணைந்தா எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் தாங்கிடு பலனை கொடுத்திருக்கிறார். தப்பிக்க முடிய போக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஓ ரபா ஷகலதனபோ, ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிருபை என்ற வார்த்தை அநேகருக்கு வார்த்தையாக தான் இருக்குது. ஆனா கிருபை என்ற வார்த்தை உங்களுக்கும் எனக்கு வாழ்க்கையாகவே இந்த ஆண்டு பொழுது நடத்தி வந்திருக்கிறார். அந்த கிருபை மட்டும் இல்லை என்றால், அந்த கிருபை மட்டும் இல்லை என்றால் நீங்கள் நான் இந்த பூமியில வாழ்ந்திருக்க முடியாது. நீங்கள் நான் பிரச்சனையை ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்கள் நான் போராட்டத்தை ஜெயிச்சிருக்க முடியாது. 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமே, உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால், உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதால், உங்க தயவுள்ள கரம், உங்க தயவுள்ள கரம் என் மேல் இருப்பதால், உங்க இரக்கத்தின் கரம் என் மேல் இருப்பதால், உசுரோடு இருக்கிறேன், உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாய் இருக்கிறேன், உசுரோடு இருக்கிறேன், குடும்பமாய். 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமே, கிருபையே 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 கிருபையே, என் மீது நீர் வைத்த கிருபையே, என் மீது நீர் வைத்த கிருபையே கிருபையே ஓ கிருபையே கிருபையே. துயரத்தில் நெருக்கப்படுகிற சூழ்நிலை கர்த்தரை கூப்பிடும் போது அந்த கிருபை தாங்கினது. கிருபையே என் மீது நீர் இவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தது கர்த்தருடைய கிருபை. என் மீது நீர் வைத்த கிருபையே, என் மீது நீர் வைத்த கிருபையே. 2 கரங்களை உயர்த்தி குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி. இவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தது என்னோட அறிவு திறமையினால வந்தது கிடையாது. மேன்மை என்னுடைய அறிவின் திறமையினால வந்ததல்லப்பா, நீங்க என்னை தூக்கி எடுத்தீங்கப்பா. குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது எனது விளக்கை எரிய செஞ்சிருக்கீங்கப்பா. மங்கி போன விளக்கை எனது விளக்கு எரிய செய், இரவை பகலாக்கினீர், எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன், எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதும் என் ஜீவன் பிரியும் வரை. ஆமென். எரிந்து கொண்டே
பாத்திரரே துதிக்க ஓ பாத்திரரே ரபஷகலதனவோ ஆறுதல் நீதானையா தூயவர் குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே குனிந்து பாவத்துல சாபத்துல அடிமைத்தனத்தில் இருந்த நம்மளை அவர் தூக்கி எடுத்து உன்னதங்களில் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமே உமது காருண்யத்தால் பெரியவனாகினீரே குனிந்து ஆமே பெரியவனாகினீரே அவர் நாமத்தை உயர்த்தி சொல்லலாமே. உமது காருண்யத்தால் ஆமே பெரியவனாகினீரே ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஷடாய், என் ஷடாய், என் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. பரலோக தேவனை உயர்த்தி சொல்லலாமே. என் ஷடாய், என் ஷடாய், சர்வ வல்ல உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோகி, 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 என்னை கண்ட தெய்வமே, என்னை கண்ட தெய்வமே, எல்ரோகி. என்னை இந்த ஆண்டு முழுது அவர் காண்கிற தேவனாயிருந்து எல்லா தீமையிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். உம்மை உயர்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை உயர்த்துகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், பரலோக தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவர். உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த உம்மாலாகாதது எதுவும் பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இந்த வாக்குத்தத்த செய்திக்காக நன்றி, புதிய ஆண்டுக்காக நன்றி. இத்தனை ஆண்டுகளுக்கு கிருபையாய் காத்து வந்த தயவை நினைத்து நன்றி சொல்கிறோம். இந்த வீடியோ ரெக்கார்டிங் வேலையில் பங்கு பெறுற பிள்ளைகள் இத்தனை ஆண்டுகள் ஒத்தாசையை நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை ஒரு மாதமும் வாக்குத்தத்தத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயற்கை கால சாதகமாக்கி கரண்டு தடைகள் நாம் கிடைத்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்த நான் எனக்கு சிறுகவும் எனக்கு பெருகும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 25 ஆண்டுகள் காத்து வந்த தேவன் 2026 காண செய்த தேவனுக்கு நன்றி. உடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறோம். 2026 இந்த அதிகால வேலையில் இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தமாகி காத்திருக்க வைத்த தேவனுக்கு நன்றி. ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வாக்கு தத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். நாமத்தம் இந்த வருடம் முழுதும் வாக்கு தத்தத்தின்படியே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு 2026 புதிய ஆண்டு காலவேளையிலே இந்த ஆன்லைன் மூலமாய் இந்த வாக்குத்தத்த செய்தி மூலமாய் உங்களை காண செய்த தேவனுக்கு நன்றி. இந்த 2025 கடந்த ஆண்டு முழுவதும் எங்களோட பயணித்த வெடியாடியர் கணிகளை பதிவு செய்ய ஊழியத்தில் உதவியாக இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அடியானுக்காக, ஒவ்வொரு வாரம் இந்த செய்தி கேட்டு ஆசீர்வாதம் உங்களுக்காக இயேசுவின் நாமத்தில் புத்தாண்டில் புதிய வாக்குத்தத்தங்களை சொல்லி உங்களுக்கு ஆசீர்வதிக்க அன்போடு காத்திருக்கிறோம். பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த புதிய வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை வாசிக்க கேட்போம். அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்றும்
ஆமென் என்று உங்கள் வாழ்க்கையில் பழிப்பதாக இந்த வாக்குத்தத்தத்தின்படி நடத்தி இந்த புதிய 2026 ஆண்டு உங்களுக்கு மகிமையின் ஆண்டாக இருக்க உங்களுக்கு தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை வாசித்து கேட்கவும். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற 28:12 வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை இந்த வருடத்தில் ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த வாக்குத்தத்த செய்தி கேட்கறதுக்கு முன்னதாக ஒரு பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கர்த்தருடைய நாம் மகிமைக்காக பாட்டினால் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ். தலை சாக்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, ஏன் வெத்தே இது வானத்தின் வாசல், ஏன் இசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே, சொன்னதை செய்யும் அல்லவும் என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அல்லவும் என்னை கைவிடவே மாட்டீ, பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, பெத்தே இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, தகப்பன் தேசத்துக்கு திரும்பு வரையில் என்னை காப்பாற்றுவேன், செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவேன், தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவேன், சொன்னதை செய்யும்
அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏன் பெற்றே இது வானத்தின் வாசல். இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா. பெத்தே இது வானத்தின் வாசல். இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தேவனுக்கு பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய நாம மாத்திரம் பயப்படட்டும். அப்ரோஜனமற்றவன் என்னை மறைத்து நீர் பேசும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சாலையாகிய வானத்தை திறப்பார் ஆண்டவர். இந்த பூமியில எத்தனை கதவுகள் திறந்தாலும், எத்தனை வழிகள் அந்த பூமியில திறக்கணும்னாலும் பரலோகம் திறக்காம இந்த பூமியில ஒரு கதவை திறக்க முடியாது. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த பூமியில் எந்த நன்மையும் நமக்கு கிடையாது, பரலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கணும். எந்த ஒரு நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு தன் நிருபத்தில் சொல்லுது. பூமியில் எந்த நன்மையும் கிடையாது. பரலோகத்தில் ஒரு காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் இந்த பூமியில் ஒரு தானிய விளையினம் எந்த ஒரு நன்மையும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வந்தால் தான் நம்ம இந்த பூமியில் அனுபவிக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையில தேவனை நம்ம சிருஷ்டி கர்த்தரை நாம் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருட வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, ஏற்ற காலம், ஏற்ற துணை, ஏற்ற காலம், ஏற்ற வேலை, இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அதற்கு ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் வேலை தொழில் எல்லாமே அதுக்கு ஏற்ற காலம் ஏற்ற வேலை இதெல்லாம் வரணும். ஆண்டவர் அதற்கென்று ஒரு வேலையை வச்சிருக்கிறார். ஏற்ற காலம், மழை பெய்யறதுக்கு ஒரு காலம், அதை பெஞ்சு அந்த விவசாயத்தை அறுவடைக்குன்னு ஒரு காலம், சிறு பிள்ளைகள் நாம் இருக்கிறோம், அது குழந்தை பருவம், அடுத்து வாலிப பருவம், அடுத்து நடு வயது திருமண பருவம், அடுத்து முதிர் வயது, நரைமயிறு, இப்படிலாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெல்லாவற்றுக்கும் ஒரு அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் மழை பெய்யி கையிடிச்ச வேலையில் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் தமது பொக்கிஷ சாலையை வானத்தை நமக்கு திறக்கணும். அவர் வழியை திறந்தாதான் நம்ம செய்கிற விவசாயம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம செய்கிற தொழில் வேலை வருமானம் எல்லாம் உலகத்தில் எல்லா மக்களும் எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நம்மகிட்ட வந்து என்ன முறையிடுறாங்க, எல்லாம் பண்ணுறாலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தங்கலைங்கிறாங்க, தங்க முடியலைங்கிறாங்க. பல ஆயிரம் ஏக்கர் நிலம் விளைஞ்ச கதிர்கள் அறுவடை கால வெள்ளம் வந்து அழிச்சிருது. எவ்வளோ கணக்கு போட்டிருப்பாங்க, கோடிக்கணக்கான பட்ஜெட் போட்டிருப்பாங்க. அது ஏன் அந்த அவங்களால அந்த அறுவடையை அறுத்து களஞ்சியத்தை சேர்க்க முடியல? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, நான் நட்டின அப்போலோ நீர் பாய்ச்ச, நான் விளைய செய்கிறது கர்த்தரா. நடுகுறானால் ஒன்று இல்லை, நீர் பாய்ச்சல ஒன்று இல்லை, விளைய செய்கிற தேவனாலாகும். மனிதன் விவசாயி நல்லது பூமியில் விதைச்சிட்டு நற்பலன் எதிர்பார்க்குறான் எல்லா மனுஷனும். அதே போல தான் அந்த வருஷத்தில் நீங்கள் உழைப்பது நல்லதுதான். இந்த உழைப்பையும் பிரயாசத்தை கர்த்தரை ஆசீர்வதிக்கணுமே, ஆசீர்வதித்தா தான் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம பிரயாசப்படுவது நல்லது, பிரயாசப்படுவதனால அல்ல. அப்படின்னா அந்த உலகத்தில் எல்லா மக்களும் நல்லா இருக்கணுமே, ஏன் கஷ்டப்படுறாங்க? எல்லா நன்மையும் பெற்றால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறான், எல்லா நன்மை இல்லாதவன் தவிக்கிறான், இருந்தவன் அனுபவிக்க முடியும் கதறான். ரெண்டு பேருக்கும் பிரச்சனை தான். ஆசை ஐஸ்வர்ய மனிதனுக்கு இருந்தாலும் அனுபவிக்கிற சக்தி தேவன் கொடுக்கணுமா? பிரசங்கி அப்படித்தான் சொல்லுகிறார் 5:18-19. நான் உழைச்சாலும் பிரயாசப்பட்டாலும் அதில் அந்த நம்ம பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்குன்னு கூட ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணாதான் நம்ம பிரயாசத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதில் உண்மை, இது சத்தியம், யாரும் விலகி கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு சத்தியம் வார்த்தை இந்த வருஷம் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது,
ஏற்ற காலத்தில் யாருக்கெல்லாம் ஆண்டவர் வானத்தை திறப்பார், தம்முடைய பொக்கிஷத்தை திறந்து ஆசீர்வதிப்பார் என்பதை குறித்து தியானிக்கப்படுறோம். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, செவி கொடுத்தவனுக்கு என்ன ஆசீர்வாதம், செவி கொடாதவனுக்கு என்ன ஆசீர்வாதம். அப்போ அன்னைக்கு இப்போ நீ செவி கொடுக்குறவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் பார்ப்போம். அதாவது யானம், ஆண்டவர் தமது பொக்கிஷசாலை வானத்தை யாருக்கு திறப்பார்? எல்லாருக்கும் ஆண்டவர் கதவு திறந்துருமா? ஏடிஎம்ல பணம் போட்டாலும் நம்ம நம்பரை கரெக்டாக அந்த நம்பரை உபயோகப்படுத்தினா தான் நம்மளுடைய பணத்தை நம்ம போட்ட அக்கௌண்ட்லேருந்து நம்ம கைக்கு வரும். அதே போல தான் நம்ம உழைச்சாலும் பிரயாசப்பட்டாலும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நம்ம உழைப்பு பிரயாசத்தை அவர் தரணும். நம்முடைய பிரயாசத்தை கூட அவர் ஆசீர்வதிக்கணும். ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பலன் கொடுக்க கர்த்தர் என்று வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு இதெல்லாம் அந்த உண்மையை தெரியாத மக்கள் நல்லா கஷ்டப்படுவாங்க. அவங்க பிரயாசத்தை யாராவது ஒருத்தர் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது பெரிய பரிதாபம். ஆனால் அப்படி ஒரு பரிதாப நிலைமை வேண்டாம். வேத ஒழுங்கு, கடவுள் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது எல்லாம் ஒரு ஒழுங்கு கிரமம். ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு பொருளை சிருஷ்டித்து ஒரு கேட்லாக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷனை சிருஷ்டித்த ஆண்டவர் சத்திய வேதத்தை நம்ம ஒரு கேட்லாக்காக கொடுத்துருக்கிறார். அதை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயன்பாட்டுக்குள்ளே இருப்பீங்க. உங்கள் நன்மையை நீங்கள் அனுபவிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது முதலாவது, தேவன் தம்முடைய பொக்கிஷசாலையை வானத்தை யாருக்கு திறப்பார்? மறுபடியும் உபாகமம் 28:1-2 படிமா. இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் மேன்மையாக வைப்பார். யாருக்கு வானம் திறக்கும் அப்படின்னா, முதலாவது அப்படி வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைகளை நம்ம கூப்பிட்டு ஒரு வேலையை செய்ய சொன்னால் செய்யாமல் போயிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம், அடுத்து நான் சொன்னதை எப்போ சரி அப்போ தான் நீ சொன்னதை நான் செய்ய முடியும்னு சொல்கிறோம். நம்ம பிள்ளைகிட்டே சொல்கிறோம். அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனமாகி தம்முடைய மக்களுக்கு சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளாக நீங்கள் செய்ய கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக இந்த பூமியில் சகல ஜாதி மேன்மையாக வைப்பேன். ஏற்ற காலத்தில் அந்த 28 12 வரைக்கும் என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் சுதந்திரிக்கணும்னா வானம் திறக்கணும். பரலோகத்தில் தான் அந்த பொக்கிஷமே இருக்குது. அப்போ யாருக்கு முதலாவது தேவன் வானத்தை திறப்பார்னா, அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்கும் போது தான். சவுல் என்பவன் ராஜாவாக இருந்தான். அமலேக்கியர் என்ற ஒரு கூட்டத்தை, தேவ சித்தத்துக்கு தேவ ஜனங்களை எதிர்த்து நிற்கிற, தேவ திட்டத்தை தடை செய்கிற அந்த கூட்டங்களை முறியடிச்சிருப்பான்னு சொன்னார். நான் இவர் கேட்காம அவங்ககிட்ட இருக்கிற கொள்ளையில் ஆசைப்பட்டு அவங்களை அழிக்காம விட்டார். கடைசியில் அதே அமலேக்கியர் இந்த சவுல் ராஜாவை அழிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம அழிக்க வேண்டியதை அழிக்கலைன்னா நம்மளை அழிச்சிடும். குடியும் பாவமும் நம்மளை அழிக்கக்கூடியது. அது ரெண்டையும் நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா நம்மளை அழிச்சிடும். அதை முதல்ல நம்மளை விட்டு அழிக்கணும். அதை அப்போ அழிவுக்கு உண்டான அந்த சக்திகளை நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம அழிச்சிடும். அப்போ அந்த அழியும் சக்திகளை, நம்ம அழிக்க நினைக்கிற சக்திகளை, பாவம், குடி, வெறி, இந்த உலகத்துக்கு மனிதனுக்கு எதிரடையாக இருக்கிற தீமைகள், அதெல்லாம் நீங்கள் அழிக்கலை அப்படின்னா, பொறாமை எண்ணங்கள், பெருமை எண்ணங்கள், இந்த தீய நோக்கங்கள், இதெல்லாம் மற்றவரை அழிக்க பயன்படுத்துகிற ஆயுதம். நீங்கள் மற்றவரை அழிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நம்மளை அழிக்க அது திரும்பிடும். அதனால் இன்றையிலிருந்து ஒரு தேவன் தந்த நன்மைகளை சுதந்திரிக்கணும் அப்படின்னா உண்மையாக அவருடைய வார்த்தைக்கு, சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. ஆண்டோட சத்தம் என்ன? உன்னை நேசிக்க போல பிறர் நேசிப்பா, பிறருக்கு நன்மை செய்ய, பிறரை நேசி, இப்படிதான் சொல்றாரு. உன்னை போல பிறர் நேசிங்கிறார். நீ நல்லா இருக்குன்னா மற்றவங்களை நேசி அப்படிங்கிறார். மற்றவரை மன்னிச்சா நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேங்கிறார். கடவுளுடைய வார்த்தை இதுதான். உபாகமம் 28 மக்களுக்கு ஒரு பிரமாணத்தை இஸ்ரேல் மக்கள் கொடுத்தாரு. என்னை எண்ணி வேறு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எதையும் நீ எனக்கு ஒத்த இடத்துல வச்சு அதெல்லாம் வழிபடாத, நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து ஒன்றுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன்டார். மக்கள் அதெல்லாம் கீழ்ப்படியாமல் போய் தனக்கு கிடைச்ச நன்மையில் ஆசீர்வாதத்தை இழந்து வறுமையை தரித்திரத்தில் போனாங்க. அதுக்கு போருக்கு முன்னாடி தான் அந்த பிரமாணத்தை சொல்கிறார். இன்றைக்கி நான் உனக்கு விதிக்கிற சத்தத்துக்கு நான் உண்மையாக செவி கொடுப்பேன்னா கண்டிப்பாக ஒரு எஜமானுடைய சத்தத்துக்கு வேலைக்காரன் கீழ்ப்படியணும், ஒரு ஆசிரியருடைய சத்தத்துக்கு மாணவன் கீழ்ப்படியணும்,
ஒரு பெற்றோர் சத்தத்துக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். அதே போல் கடவுள் சத்தத்துக்கு எல்லா மனுஷனும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாதான் இந்த பூமியில் அவரால் கிடைக்கிற நன்மையை நம்ம பெற முடியும். அப்போ முதல் ஆசீர்வாதம், நமக்கு எத்தனையோ விவசாயங்கள் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், நம்ம கையில் வாய்க்க மாட்டேங்குது. இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க நிற்கிறேன், நானும் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு தொழில் வச்ச தொழிலதிபராக இருந்தேன். எவ்வளோ காரியங்கள் இருந்தது, ஆனாலும் அது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஒரு காலகட்டத்தில் நான் பண்ணின எல்லா வேலையும் தொழில் ஆசீர்வாதம் இருந்தது. கடவுளுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க நான் கீழ்ப்படியாதனால பல கஷ்டங்கள், வீடு சொத்தெல்லாம் இழந்தேன். பிற கடவுள் சத்தத்தை கீழ்ப்படித்து இந்த 25 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு, 26 ஆண்டு. எனக்கே ஆசீர்வாதமாக இல்லாமல் தவிச்சேன்னா இன்னைக்கு இந்த பட்டணத்தில் அநேக குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார். எத்தனையோ குடும்பங்கள் கட்டப்பட, திருமணம் நடக்க, பிள்ளைகள் குழந்தை பாக்கி இல்லாத ஜெபிக்க, எத்தனையோ பாவத்தில் சாபத்தில் மக்கள் விடுதலை பெற்று நல்ல நிலைமையில் வந்த அந்த குடும்பம் இந்த பட்டணத்தில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட என்னை ஒரு காரணமாக கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார், இன்னும் பயன்படுத்துகிறார். 35 வருஷம் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்த கட்டாந்தரையாக கிடந்த வீடு இன்னைக்கு ஒரு மாளிகையாக இருக்குது. 35 வருஷம் அநேக இடங்களில் நான் ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, வியாதியில், மரணத்தில், பல வியாதியில், மரண படுக்கையில் இருந்தவங்க ஜெபம் பண்ணி இன்னைக்கு குடும்பம் பிள்ளைகளை நல்லா இருக்காங்க. ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது நம்ம மாத்திரமில்ல, பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். எப்படி தெரியுமா? ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நம்ம பொக்கிஷ சாலை வானத்தை திறப்பார். அப்போது ஏற்ற காலத்தில் நம்ம பயிர் விவசாயம் பண்ணால் ஏற்ற காலத்தில் மழை பெஞ்சு நல்ல விவசாயம் வரும். நம்ம தொழில் ஆசீர்வதிக்கப்படும். பிள்ளைகள் படித்தா அந்த படிப்புக்கேற்ற வேலை வரும். பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமாக இருக்கும். எந்த சண்டை சத்துக்கும் போகாது, எந்த தீமைகளும் ஈடுபடாது. இப்படி நல்ல ஆசீர்வாதங்களை தேவன் நம்ம பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை போதித்து நல்ல ஒழுக்கத்தில் நடத்தி கிட்டத்தட்ட நம்ம குடும்பம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருப்போம். கடவுளுடைய சத்தத்துக்கும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா. முதலாவது யாருக்கு வானத்தில் திறக்கப்படுது அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு. இரண்டாவது சொல்லப்படுகிறது யாருக்கு வானம் திறக்கப்படுகிறதுனா ஆதியாகம புஸ்தகம் 22 10-11 10-12 வரைக்கும் 18. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 25 வருஷம் வாக்குத்தத்தம் பெற்ற அந்த ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தான். 25 வருஷம் காத்திருந்து கொடுத்த பிள்ளைய 100வது வயசுல பெற்ற பிள்ளைய ஆண்டவர் போய் கேட்கிறாரு. பின்பு ஆபிரகாமே கர்த்தர் சோதிச்சார். உன் மகனை ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணுவேன், திரளான ஜாதிகள் பெருகுன்னு சொன்னவர் இப்போ பிள்ளை எனக்காக பலியிடு அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காம அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தன் மகனையும் ஆண்டவருக்கே பலியிட தைரியமாக போயிட்டான். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளையாண்டவர் மேலே கத்தியை போடாத, நிறுத்துப்பா அப்படின்னா. எனக்கு பயப்படுறியான்னு நான் சோதித்து பார்த்தேன். இந்த சோதனையில் பாஸ் பண்ணிட்டேன். அவன் பிள்ளையை கையில் எடுத்துக்கோ. அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா அவனுக்கு பதிலாக அந்த முட்புதரில் ஒரு கெடா சிக்கியிருக்கும். அந்த கெடாவை எடுத்து ஈசாக்கு மேலே பலியிட ஆண்டவர் சொல்லுவார். அந்த இடத்துக்கு எகுவா ஈரே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் இந்த பெயரை வச்சு அந்த மகனுக்கு பால் அந்த கெடா எடுத்து பலி செலுத்துவார். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையில், அந்த சோதனையில் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால 18வது வசனத்தில் சொல்கிறாரு, என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால உனக்கு மாத்திரமில்ல உன்னால் அந்த பூமியை ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு இஸ்ரேல் நாடு இருக்குன்னா அந்த ஆபிரகாம் கர்த்தர் கீழ்ப்படிஞ்சதுனால தான் 1000 ஆண்டுகளாக அந்த இஸ்ரேல் நாடு நம்ம வரைபடங்களில் நேரையே போய் பார்க்குற அளவுக்கு இந்த நாடு செழிப்பாக காணப்படும். காரணம் ஒரு ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் இன்னைக்கு இஸ்ரேல் நாடாக நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு வெளிப்படையாக அந்த ஆசீர்வாதம் காணப்படுகிறது. இதெல்லாம் சாட்சி. கடவுள் வார்த்தை கீழ்ப்படுகிறவனுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் இஸ்ரவேல் தேசம் ஒரு ஆபிரகாமுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறது. மூன்றாவது, ஆண்டவர் யாரை காக வானத்தை திறப்பார். ஆதியாகமம் 21
17, 18, 19. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அப்போ வேலை சொல்லுகிறது, இங்கே ஆகார் ஒரு அடிமை பெண், ஆபிரகாம் சாராளுக்கு அடிமையாய் வேலை செய்தவன். வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதித்த உடனே அடிமை பெண்ணை எடுத்து கல்யாணம் கட்டிட்டா வேணும்னு வச்சுக்கலாம், வேண்டாம்னா துரத்தி விட்டலாம் அப்படிங்கிற ஒரு இஸ்ரவேலில் அடிமையை ஏன் கேட்கக்கூடாது. அந்த ஒழுங்கின்படி அடுத்தவங்களை கட்டி வச்சா நமக்கு வாழ்க்கை இல்லைன்ட்டு அடிமை பெண்ணை கட்டி வச்சு தீர்மானம் பண்ண சாராள். அந்த அடிமை பெண் எப்படிப்பட்ட அடிமை பெண்? அவள் அந்த விதத்தில் உண்மையாக இருந்ததுனால ஆபிரகாம் குடும்பத்தில் பிரச்சனை வருது, அடிமை பெண்ணுக்கும் சாராளுக்கும். அப்போ வேறு வழி தெரியாமல் அந்த பொண்ணை இஸ்ரவேலை அனுப்பிவிட்டு கொஞ்சோடு துருத்தியில் தண்ணி கொடுத்து அனுப்பிட்டார். வனாந்தர வழியாக போகும்போது தண்ணி செலவு செய்யுது, பிள்ளைக்கு தண்ணி தாகத்தில் அழுகுது, மரண படுக்கிற நேரத்துக்கு வந்துருச்சு. அப்போ அந்த பிள்ளையும் அழுகுது, ஆண்டவரை நோக்கி ஆகாரம் அழுகிறான். அப்போதான் பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சம்பவிச்சது? ஆகாரம் ஏன் அழுதுகிட்டு இருக்கிறேன்? உன் பிள்ளையும் சத்தத்தை கேட்டேன், ஆண்டவருக்கு தெரியாதான்? எல்லாம் தெரியும். அவன் என்ன சொல்லுகிறான்? பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படி சொன்னான். பயப்படாது, அந்த பிள்ளையை கையில் பிடி, அவனை நான் பெரிய ஜாதியாக்க போகிறேன் சோதரம் சொல்லிட்டு அவனுக்காக பாலைவனத்தில் ஒரு வனாந்தரத்தில் ஒரு தண்ணி துறவை காமிச்சார். அவனை கல்யாணம் கட்டிக்கிட்ட அடிமை பெண்ணுன்னு சொல்லி கல்யாணம் கட்டி வச்ச சாரால் கணவர் ஆபிரகாம் வழி அனுப்பு ஒரு துருத்தியில தண்ணி கொடுத்தாரு. ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணா, பரலோகம் திறந்து அவளுக்கு ஒரு நீரூற்றே ஒரு கிணறே கிடைச்சது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை நோக்கி கைவிடப்பட்ட நேரத்திலையும் வனாந்தரத்தில் இந்த அடிமை பெண்ணும் கூப்பிட்டா வாக்குத்தத்தம் பெற்றவனுக்கும் பரலோகம் திறக்குது, அடிமையாக இருந்தவனும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவனுக்கு பரலோகம் திறக்குது. யாராக இருந்தாலும் சரி, தன்னை படைச்ச தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டா கண்டிப்பாக வானம் திறக்குது. கட்டிக்கிட்டவன் கொடுத்தது துருத்தி தண்ணி, ஆனால் சிருஷ்டித்த கர்த்தர் கொடுத்தது அவளுக்காக கிணறு. இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர் இந்த மெக்காங்கிற மெதினாங்கிற புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறாங்க. அது ஆகாருக்கு தேவன் கொடுத்தது, இன்னைக்கு அது புண்ணிய ஸ்தலமாக மாறிடுச்சு. இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மெக்காங்கிற மெதினா உலகமே பார்க்குது, இஸ்ரவேலை உலகமே பார்க்குது. இதெல்லாம் தேவன் தம்முடைய பொக்கிஷ வானத்தை திறந்து மக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அடையாளமாக இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் இந்த பூமியில் அவர் சாயலை சிருஷ்டிக்கப்பட்டவங்க, அவருடைய பொக்கிஷம் திறந்தால் இந்த நாடு ஊரெலாம் பார்க்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கை ஒரு மகிமையாக மேன்மையாக இருக்கும். இந்த வாக்கு தத்துவத்தை கேட்குறவங்க எந்த அளவுக்கு இதை சுதந்திரிக்க உங்களுடைய சாய்ஸ், நீங்களே ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து 4வது காரியத்தை சொல்கிறேன். யாத்ராமா 16:4. எகிப்தை விட்டு இஸ்ரேல் ஜன 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து மோசையை கொண்டு விடுதலையாக்கப்பட்ட மக்கள் வனாந்திர வழியில் போயிட்டு இருக்காங்க. மோசையை பார்த்து சொல்கிறாங்க, நாளாக எகிப்தில் பலவிதமான காய்கறி, வெள்ளரிக்காய், பூண்டுலாம் சாப்பிடுவான், இங்கே வெறும் மண்ணாவை சாப்பிட்டு ரொம்ப எனக்கு என்ன தான் கிடைக்க போகுது, உணவுக்காக கதறினாங்க. அப்போ தான் ஆண்டவர் நோக்கி மோசே ஜெபம் பண்ணான், ஆண்டவரே இந்த மக்களுக்கு உணவு வேணுமேன்ட்டு. அப்போ தான் பரலோகத்திலிருந்து மண்ணா கொத்தமல்லி அளவு, ஆனால் ஒவ்வொருக்கும் ஒரு ஓம்பர் அளவு, இன்னைக்கு தான் சாப்பிடும், நாளைக்கு சேர்த்து வச்சா புழுவாயிடும். அப்படிப்பட்ட மண்ணா அவங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண மன்னா வானத்தை திறந்து இஸ்ரேல் மக்கள் லட்சம் மக்கள் சாப்பிட்றதற்கு மன்னாவை பொழிந்தார் எழுதினார். அப்போ நீங்களும் நானும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னது தேவன் முன்னே அறிந்தவர். இந்த பூமியில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் உணவு அளிக்க மன்னா கொடுக்க இஸ்ரேல் மக்களுக்கு மாத்திரமல்ல தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் உணவு விட கொடுத்து போஷிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் அன்றைக்கும் இஸ்ரேல் மக்களுக்காக மனத்தை திறந்து யாத்ரா 16 அதிகாரத்திலிருந்து கீழ்கால் வரைக்கும் 40 வருஷம் இஸ்ரேல் மக்களுக்கு வானமே திறந்தே இருந்துச்சு. அப்படி மக்களுக்கு 40 வருஷமும் ஒருவனும் குறையில, காண்டாமிருத்து ஒத்த பலன், கால் வீங்கலை, வஸ்திரம் பழமையாக போல, ஒருத்தனும் பலவீனப்பட்டவனாக இருந்ததில்லை. அப்படியே வனாந்திர வழியில் பாலைவன பாதையில் இஸ்ரேல் மக்களை அவங்கள 40 வருஷம் பரலோகம் திறந்தே இருந்தது, வானம் திறந்தே இருந்தது, அவங்களை போஷித்து நடத்தினார்.
அடுத்து 5வது காரியம், யாருக்காக வானம் திறக்கும்? 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19 அதிகாரம் 4-7 வரைக்கும். எலியா 18வது அதிகாரத்தில் கர்த்தரே தெய்வம் என்று பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவரை விட்டு பின்வாங்கி போன மக்களுக்கும் பாகாலை சேவித்த மக்களுக்கும் கர்த்தர் தான் தெய்வங்களை நிரூபிக்க பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கினார். இந்த பூமியில் அக்கினி வந்து என்ன செய்யணும்னா, தீயை அணைக்கிறதுக்கு தண்ணியை வச்சு அணைப்போம். ஆனால் பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி இந்த பூமியில் தண்ணியை அணைச்சதான், தண்ணியை நக்கி போட்டுருச்சு, காளையை பட்சித்து போட்டது. இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு காரியம். எல்லாரும் இந்த பூமியில் அனல் மூட்டி தீயவும் அந்த தீ பந்தத்தையும் காமிக்கிறாங்க. அவர் சொல்லிட்டார், பூமியில் யாரும் அனல் மூட்டக்கூடாது, தீயை பற்ற வைக்கக்கூடாது, பரலோகத்திலேருந்து ஒரு அக்கினி வரணும், அதுதான் கர்த்தரே அருளுகிற. பரலோகத்திலேருந்து அக்கினி வந்தாதான் கர்த்தர் அருளுகிற அக்கினி அப்படிங்கிற பரீட்சையில் எலியா பலிபீடத்தை கட்டினார், பரலோகத்தை நோக்கி ஜெபம் பண்ணார். அந்த அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. அந்த பலிபீடத்தில் நல்ல காளைகளை பட்சித்து வச்சுருந்தாங்க, அது தண்ணியை ஊற்றி வச்சாங்க, எல்லாத்தையும் பட்சித்து போட்டு வச்சு வேதம் சொல்லுது. இதை பார்த்த பாகாலின் பூசாரிகள் இஸ்ரேல் மக்கள் கர்த்தர் தான் தேவன் மூங்குப்புற விழுந்து கர்த்தரை வணங்கினார் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த எலியா 19வது அதிகாரத்தில் ஆகாப்புடைய மனைவி அந்த ஏசபேல் சொல்கிறா, 50 தீர்க்கதரிசிகளை கொன்னுட்டேன், உன்னையும் நாளைக்கு நேரம் கொல்ல போகிறேன்னு சொன்ன உடனே அந்த மரண பயத்தினால சூரச்செடிகளை போய் போத ஆண்டவரை நான் செய்த ஊழியம் என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டார். அந்த சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனுக்கு அப்பவும் தண்ணீரையும் கொடுத்து அவனை பலப்படுத்தி நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி அவனை பிரயாணப்பட வச்சார். சோர்ந்து போகிறவனும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணா பரலோகத்திலிருந்து அவன் சோர்வு நீங்க அப்பத்தையும் தண்ணீரை கொடுத்து பலப்படுத்துகிற தூதனாக இறங்கி வருகிறார். வாசிக்கலாம் 19:4-7. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழுத்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கிறிஸ்தவ வாழ்க்கையில பல சோர்வுகள் பலவீனம் எந்த மனிதனுக்கு வந்தாலும் பரலோகத்திலிருந்து தூதன் சோர்வுகளை நீங்கும்படி அவன் சோர்வை நீக்கி தொடர்ந்து அவன் ஜீவியத்தில் அவன் பிரயாணம் பண்ண வைக்கிறார். எலியாவின் சோர்வை நீங்கும்படி தூதனானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அப்போ யாருக்காக பரலோகம் திறக்கும்? அவர் சித்தத்தை செய்து சோர்ந்து கிடக்கிற தேவ மனுஷங்களுக்காக பரலோகத்தில் தூதன் இறங்கி அவர்களை தைரியப்படுத்தி அவங்களை சோர்வு நீங்க அவங்களுக்கு அப்பமும் தண்ணீரை கொடுத்து தொடர்ந்து பயணிக்க வைக்கிறதற்காக தேவன் வானத்தை திறக்கிறார். 6வது காரியம் லூக்கா 3:21-22. இயேசு கிறிஸ்து ஞானசானம் எடுத்து கரை ஏறின உடனே பரலோக திறந்து ஒரு புறாவை போல பரிசுத்தான் அமர்ந்தார். இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க என்று பரலோகத்தின் சத்தம் கேட்டது. வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரியரினோட தேவனுடைய நீதியை தேவனுடைய உடன்படிக்கை செய்த அவர்களுக்கு பரலோக திறந்தது. யாரெல்லாம் தேவ நீதியை நிறைவேற்றுகிறீர்களோ, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களோ, ஜெபம் பண்ணுறவனுக்காக வானம் திறக்கும். இயேசு ஜெபம் பண்ணார், வானம் திறந்தது. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் யாராக இருக்கலாம்? வார்த்தையை செவி கொடுக்கிறவங்களுக்கு வானம் திறக்கிறது, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு வானம் திறக்கிறது, அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கு வானம் திறக்குகிறது, அவரை நோக்கி உணவுக்காக காத்திருக்கிற பிள்ளைக்கு உணவு கொடுக்கும்படி வானம் திறக்கிறது, சோர்வு நீங்கும்படி வானம் திறக்குகிறது. ஜெபம் பண்ணும்போது ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணி தேவ சமூகத்தை நோக்கும் போது அவர்களுக்காக வானம் திறக்கப்படுகிறது. கடைசி தேவன் நம்ம ஆசீர்வதிக்கும்படி யாரை ஆசீர்வதிப்பார்? கொடுக்கிறவர்கள். வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 3:8-9-10. மனுஷன் தேவனை
வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலுமே வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகள் திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களுக்காக வானம் திறக்கிறார். ஆசீர்வாதத்திற்காக வானத்தை திறக்கிறார். முதலாவது ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் முதலாவது தன் பொக்கிஷ சாலையாகிய வானத்தை யாருக்கு திறப்பார்? வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்களுக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நமக்கல்ல, மற்றவர்கள் கொடுக்கிற அளவுக்கு. ரெண்டாவது யாருக்காக வானம் திறப்பார்? அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களுக்காக, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்காக வானத்தை திறப்பார். அடுத்து யாருக்காக வானத்தை திறப்பார்? அவரை நோக்கி கூப்பிடுக. தன் பிள்ளையின் சாவை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறின அந்த உதவியற்ற அந்த ஆகாருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படி வானத்தை திறந்தார். அடுத்து இஸ்ரேல் ஜனங்களை போஷிக்கும்படி பரலோகத்திலிருந்து வானத்தை திறந்தார். அவருடைய தாசனாய் இருக்கிற எலியாவும் ஊழியத்தில் சோர்ந்து போகும்போது வானத்தை திறந்து அவனுடைய சோர்வு நீங்க உணவு தண்ணீர் கொடுத்து அவனை பயணிக்க வைத்தார். இன்னும் இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் எடுத்து கரை ஜெபம் பண்ணனுடைய பரலோகம் திறந்தது. இவரை நேசக்குவான் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. இவரை நேசிக்கிற மகன் என்று அங்கீகரிக்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, கடைசியில் அவருக்கென்று கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் வானத்தை திறக்கிறார். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2026 உங்களுக்காக தேவன் எனக்காக வானத்தை திறக்கிறார். அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறதோ அத்தனை தரும்படி இன்றைக்கே அவருடைய வருஷம் முழுவதும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற மக்களாக, அது மாத்திரமல்ல அவரை நோக்கி கதறுகிற மக்களாக, இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலையும் உதவியற்ற நேரத்திலையும் ஆண்டவர் நோக்கி மனுஷனிட ஆண்டவர் நோக்கி உங்களுக்காக அவர் வானத்தை திறந்து ஒரு நீரூற்றே கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்களை போஷிக்கும்படி மன்னாவை கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்கள் சோர்வு நீங்க உங்களுக்கு வார்த்தைங்கிற மன்னா தண்ணீரை கொடுத்து சோர்வு நீங்கி உங்களை பயணிக்க வைப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் ஞானஸ்நான தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்காக வானத்தை என் நேசகுமார் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை அங்கீகரிக்கும்படி வானத்தை திறப்பார். கடைசி நம்மை ஆசீர்வதிக்கும்படி வானத்தை திறப்பார். இன்றைக்கு யாருக்கு அந்த பொக்கிஷ வானத்தை, நீங்கள் வானத்தை அடைபட்டிருக்கிற இடத்தை விட்டுட்டு வானம் திறந்திருக்கிற இடத்துக்கு வாங்க. அதுதான் அவருடைய வார்த்தையை செவி கொடுக்கிற இடம். எல்லாருக்காக ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். வானம் திறக்கப்பட்ட இடத்துக்கு வாங்க. வானம் எங்கே திறக்கப்படும், எந்த நிலையில் திறக்கப்படும்? அடைக்கப்பட்ட இடத்தை விட்டு வெளியேறி வானம் திறக்கப்பட்ட இடத்துக்கு வாங்க. அதுதான் சபை. அங்கே வரும்போது வானம் திறக்கப்பட்ட நிலைமையில் எல்லா நாளிலும் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கட்டளிட போதுமானவராக இருக்கிறார். நல்ல பிதாவே, தமது பொக்கிஷ சாலையை வானத்தை திறப்பார். வானத்தை திறப்பார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் நல்ல ஒரு அறுவடையை தரும். நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவங்களாக, நீங்கள் அநேகர்கிட்ட வாங்குறவர்கள கொடுக்கிறவங்களாய் கர்த்தர் மாற்றுவார். அப்படியா இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தின்படி உடைய பொக்கிஷ சாலையாய் வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போகும்படி ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணும்படி இந்த வாக்கு தத்த கிறிஸ்து ஆமென்றும் ஆமேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ஸ்தல சபை, கிளை சபை கூடி வந்திருக்க எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த ஆத்துமாவை கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய அருகிருந்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமீன், ஆமீன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிக்காக தேவ முகத்தை பிரசன்னமாக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.